இது நம்ம தோட்டம், இது அவங்க தோட்டம். இது நம்ம தோட்டம், இது அவங்க தோட்டம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலே மசாலா இருக்க வந்துட்டேன். சரி, அப்படியே பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற மாங்காயை ஒன்று பறிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. தெரியாமல் தோட்டக்காரர் வரலன்னு அதுக்குள்ளே பறிச்சிடலாம்னு மாங்காயை பார்க்கும்போதே நேற்றே ஒரு மாதிரியே இருந்துச்சு, ஆசையாகிடுச்சு. சரி, அவர் வர்றதுக்குள்ளே ஒரே ஒரு மாங்காயை பறிச்சுட்டு போயிடலாமா அப்படிங்கிற கெஸ்ஸிங்கில் வந்திருக்கேன். பார்க்கலாம். இல்லை கீழே ஏதாவது விழுந்து கிடக்கான்னு பார்க்கலாமா? காணாமே ஒன்றத்தையும். மாங்காய் பழுத்து அழுகி போச்சு. அக்கா வேற தோட்டத்துக்காரர் வந்தால் சத்தம் போடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் மாங்காயை பார்த்துட்டு வந்து கை கம்முன்னு இருக்குதில்ல. பறிக்கலாமா ஒரு மாங்காயை? நல்ல பெரிய மாங்காயை காணாமே. பறிச்சுட்டு போயிடலாமா ஒரே ஒரு மாங்காயை பறிச்சுட்டு? தோட்டக்காரருக்கு தெரியாமல் ஒரு மாங்காயை பறிச்சாச்சு. சரி, ஓடிடும். ஒரு மாங்காய் பறிச்சாச்சு. இன்னொரு மாங்காயை பறித்தா தேக வேலை. என்னங்க, பறிச்சிருவோம். தோட்டக்கார் வர்றதுக்குள்ளே இன்னொரு மாங்காயை பறிச்சாச்சு. 2 மாங்காய் பறிச்சாச்சு. ஓடிடுவோம். தோட்டக்காரர் வர்றதுக்குள்ளே 2 மாங்காயை கொண்டுட்டு ஓடியே போயிடுவோம். சீக்கிரமாக 2 மாங்காயை பறிச்சுட்டு வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. அந்த தோட்டத்தில் பறிச்சுட்டு செம்மையாக இருக்குது. வீட்டில் போய் உப்பு மிளகு